இந்தியாவில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி நடைபெற இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். முதலாக நடிகர் விஜயண்ணா 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டிடுறாங்க. ஒரு தமிழனா எங்களுடைய ஆதரவு தளபதி விஜயண்ணாக்கு. அதோட தெளிவாக ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க, நாம் தமிழர் கட்சி அவங்க எத்தனையோ வருடங்களாக போட்டிடுறாங்க. அவங்களுக்கும் எங்களுடைய ஆதரவு. தயவுசெய்து தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், ஒன்று தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போடுங்க, இல்லைன்னு சொன்னால் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க. இவ்வளவுதான் சொல்ல முடியும். எதனால ஒரு தமிழன் ஆளட்டும், எங்களுடைய மனநிலை தான். இப்ப நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் அண்ணன் தம்பி சண்டை அதெல்லாத்தையும் விட்டுருங்க. தேர்தல் வரும் பொழுது ஒன்று நாம் தமிழர் கட்சிக்கு போடுங்க, இல்லைன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு போடுங்க. ட்ரெண்டில் உண்டு வேண்டா, ஒரு தமிழன் வேண்டதா எல்லாருமே உலகத்தில் இருக்க அனைத்து தமிழர்களுமே உணர்ந்து கொள்வாங்க. ரெண்டு கட்சிக்கும் இடையில பிரச்சனை வரட்டும், தமிழக வெற்றி கழகத்துக்கு நாம் தமிழர் கட்சிக்கும் இடையில அண்ணன் தம்பி சண்டை தானே, அதை விட்டுருங்க. ஆனா 2026 சட்டமன்ற தேர்தலில் தயவு செய்து தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், ஒரு தமிழன் ஆட்சி கொண்டு வாங்க. தளபதி விஜயனாக்கு அதிகமான ரசிகர் பட்டாளம் இருக்கிறதால ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் அவங்களுக்கு தளபதி விஜயனாக்கு ஆதரவாக நாங்கள் பேசும் பொழுது நாம் தமிழர் கட்சியின் தம்பிகள் நம்மளை அடிச்சாங்க. அதை நான் ஏன் அவங்களுக்கு எதிர்வினை ஆட்டையில, கடுமையான எதிர்வினை ஆட்டையிலன்னு சொன்னா, அவங்க நாங்கள் நேசித்த கட்சிங்க. என்னை பொறுத்த மாட்டேக்கு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஒரு வேண்டுகோளாவே நான் வைக்கிறேன். ஒன்று தமிழக வெற்றி கழகத்துக்கு போடுங்க தளபதி விஜயனாக்காக, இல்லைன்னு சொன்னா நாம் தமிழர் கட்சிக்கு போடுங்க ஒரு தமிழனாக. ரெண்டும் தமிழன் தான், ரெண்டும் தமிழருடைய கட்சி. யார் ஜெயிச்சாலும் ஒட்டுமொத்த உலகத் தமிழர்களும் சந்தோஷப்படுற ஒரு விடயம்தான். சரி, அது அரசியல்ல அடிச்சு கட்டும் மோதி கேட்டும், ஆனா யார் ஜெயிச்சா கூட உலகத்திலிருந்து அனைத்து தமிழர்களும் சந்தோஷப்படுவோம். இன்றிலிருந்து இந்த தேர்தல் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி தேர்தல் முடியும் வரை எங்களால் இயன்றது ஒரு வீடியோ தமிழ்நாட்டு மக்களை நோக்கி பதிவு செஞ்சு போட்டுக்கொண்டே இருப்போம். தயவு செய்து இந்த முறை 2026 சட்டமன்ற தேர்தலையாவது தமிழ்நாட்டு மக்கள் தங்களுடைய மனநிலையில மாற்றத்தை கொண்டு வரணும்ன்றது தாழ்மையான வேண்டுகோள்.